வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி. என்னவென்று சொல்வதில்லை, பட் சொல்ல தெரியவில்லை. பட் நான் இந்த வீடியோவை போடுகிறேன். ஃபர்ஸ்டாக போடுகிறேன். இந்த ஒரு ஸ்பீச் உண்டு, பாருங்கள். உண்மையிலே நாம் பாராட்டுவோம் டாக்டர் அர்ச்சுனா. அதாவது ஒரு தனி மனிதனாக இன்றைக்கு தமிழனுக்காக குரல் கொடுத்துவாங்க. அது பாராளுமன்றத்தில் நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிவனேசதுரை சந்திரகாந்தனையும் கருணா அம்மானையும் தெரியாதவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்றால் யார், கருணா அம்மான் என்றால் யார் என்று எல்லாருக்குமே தெரியும். அண்மையில் நான் பாராளுமன்ற தேர்தலில் நான் தனியாக, நான் யாரோடையும் போய் 50 பேர் 100 பேர் சேர்ந்து போய் புடைசூழ வாக்கு கேட்டவன் இல்லை. தனியாக என்னுடைய காரில் இறங்கி நானே மல்லாகம் சந்தைக்கு போய், நானே சுன்னாகம் சந்தைக்கு போய், நானே திண்ணவேலி சந்தைக்கு போய், நானே என் மக்களிடம் கெஞ்சி கூத்தாடி என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி மக்களிடம் நான் கேட்டதுக்கும் மக்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு தான் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருந்தார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்திருந்தது. கருணா அம்மானுடைய கூட்டாளி என்று சொல்லிக் கொடுக்கின்ற, எனக்கு ரெக்கார்டிங் இருக்குமான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அவர்கள் யார் என்று. அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே விலத்தி விடவனும், நீ எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரானவன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரானவன், கருணாமானோ அல்லது பிள்ளையானோ உன்னை ஒரு நாளைக்கு போடுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நீ விலத்தி போய்விடு, நீ தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன், நீ என்பிபி அரசாங்கம் அல்லது வரப்போகின்ற அரசாங்கம் ரணில், அப்போது இருந்த ரணிலுடைய அரசாங்கம், ஸோ ரணிலுடைய அரசாங்கத்தின் ஒட்டுப்புள்ளி, ஆகவே விலத்தி போய்விடு என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்போது நான் அந்த விடயத்தை எவ்வாறு பார்த்தேன் என்றால், ஒரு காமெடியாக தான் பார்த்தேன். அப்பாவும் அதுக்குள்ள போய் செத்து, அண்ணாமேரும் போய் அதுக்குள்ள போய் கிடந்து, என்னுடைய பெரிய பாண்ட மகன் எல்லாம் புலனாய்வு துறையிலே பெரிய ஒரு பதவி வகித்தவர். நான் பேர் சொல்லல, அவருடைய இயக்க பேர் தமிழன்பன். ஸோ இப்படி ஒரு நிலைமையில இருக்கைகளில், போராட்ட வரலாறுகளில் நாங்களும் ஒரு புள்ளியாக இருக்கைகளில் எனக்கு இப்படி இவர்கள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி போட்டு நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆனால் ஒரு விடயத்தை நான் ஒரு விதமாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், கருணா அம்மான் பிள்ளையான் என்றது யார் என்றால், ஒரு காலத்தில் தேசிய தலைவரால் சோறூட்டி வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் ஏன் பிரிந்து போனார்கள், ஏன் தமிழ் என்னுடைய தேசிய தலைவனை காட்டி கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கு அவர்களோட கதைத்தால் தான் தெரியும். நேரடியாக கண்டால், கருணாமானை நான் ஒரு நாள் கண்டால் ஒரு மதிப்பு இருக்கிறது. அது நீங்கள் யாராவது என்னன்னு சொல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது தேசிய தலைவரால். இதில் வெட்டி போடுவாங்கன்ற பயத்தில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோதிச்சு கதைக்க வேண்டிய தலைவரோட வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு கோபம் இருக்கிறேன் என்றால், கடைசி நேரங்களில் நாங்கள் வென்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் எங்களை காட்டி கொடுத்து, எங்களுடைய தலைவருடைய கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே சீரழித்து, எங்களுடைய தமிழ் போராட்டத்தில் 40,000-50,000 பேர் நாங்கள் செத்துருக்கிறோம். அதில் மட்டக்களப்பில் இருந்து மட்டும் ஒரு 20,000-30,000 பேர் செத்துருப்பீங்க நினைக்கிறேன். 15,000 திருவோணமலை கிழக்கில் இருந்து பார்க்கல. அப்படி ஒரு வரலாறு இருந்த நேரம் ஏன் நீங்கள் கண்டா கேட்கணும்ன்ற சில கேள்விகள் இருக்கிறது. இதற்காக கருணாமன் அவர்களே நீங்கள் இப்படி செய்தீங்கள், ஏன் இதை உங்களால் தான் என்னுடைய அப்பாவும் செத்தவர், இதற்காக நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு கேட்கறதுக்கு ஆசை. கதைக்க முடியுமோ, கதைப்பேனோ, அதுவரை உயிரோடு இருக்கிறனோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேரடியாக கண்டால் கேட்கணும்னு ஒரு ஆசை. அதே நேரத்தில் யார் யார் கருணாமனையும் பிள்ளையானையும் விமர்சிக்கலாம் என்றதுக்குரிய ஒரு அருகதையும் இருக்கு. எல்லாருமே கருணாமனையும் பிள்ளையானையும் விமர்சிக்கலாமான்னு கேட்டால் இல்லை. முக்கியமாக எங்களுடைய பரங்கி இனத்தை சேர்ந்த கருணா பிள்ளையானுடைய முதலாவது பிரச்சார பீரங்கியா இருந்த, தற்போது மட்டக்களப்பு மூலமாக இருக்கிற சாணக்கியன் அவர்கள் முதலாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது மொட்டு கட்சியோட. யாரோட? மொட்டு கட்சியோடு தான் தொடங்கினவர். ஸோ அவர் பிள்ளையானுடைய பிரச்சார பீரங்கி. பிள்ளையான் முதலமைச்சராக இருந்த காலங்களும் இருக்கிறது, கருணாமான் எம்பியாக இருந்த காலங்களும் இருக்கிறது. அவர்களுடைய என்ன சொல்றது, பிரச்சார பீரங்கிகள். ஸோ அந்த பிரச்சார பீரங்கியாக இருந்த பிள்ளையான்
கருணாமான் போன்றவர்களோட இருந்து அரசியலுக்கு வந்து கடைசி அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டெப் கொண்டு பண்ணிய சாணக்கியன் வந்து பிள்ளையானையும் கருணாமானையும் வந்து விமர்சிக்கலாம்னு கேட்டால் ராமநாதன் அர்ச்சுனாவாக தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்து திருப்பியும் வந்து தலையில வேண்டி தெளியும் கொண்டது தான். ஏன் அதை நான் அப்படி சொல்லுகிறேன்டா, அவங்களெல்லாம் அரசியல் செய்ய ஆசைப்பட்டு வந்துள்ள அவர் சொல்லுகிறார். அவர் என்ன புகழ்பாடி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறார் கருணாமான் அவர்கள். என்னன்னாலும் இப்போ நடமாடுற தலைவர் ஊட்டி வளர்த்தாக்கள்ல அவர்கள் ஒரு ஆள் அவர் சொல்லியிருக்க ஒரு வசனம் என்னென்றால், வடக்கில் டாக்டர் ராமநாதன் தனி மனுஷன் அந்த ஆள் கஷ்டப்படுறான் பார் என்று சொல்லிக்கல எனக்கு அது தப்பண்டு ஒரு ஒரு வகையான கவலையை தான் ஏற்படுத்தினது. என்னென்றால் சில வருஷங்கள் மனசில் இருக்கிறதில் சொன்னால் அவங்க என்ன ஒரு தீவிரவாதி என்று மறுபடியும் முத்திர ஊத்தி போடுவாங்க. ஆனால் உண்மை என்னென்றால் நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது யாரையும் பாதிக்கக்கூடாது. இப்போது இருக்கிற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கொள்கிற யாருமே இந்த துவக்குகளுக்கும் இந்த கிரனேட்டுகளுக்கும் இந்த கிபிருக்கும் இந்த ஆட்லருக்கும் துணிஞ்சு நின்று முகம் கொடுத்தார்கள் இல்லை. இவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் ஓடி ஒளிஞ்சு, முக்கியமாக பிள்ளையான் போடுற காலத்தில், கருணாமான் போராடுகின்ற காலத்தில் அவர்கள் எங்களுக்கு முதுகுல குத்தி இருக்கிறார்கள் என்றதை வந்து நாங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கருணாமான கண்ட நான் கட்டாயம் கேட்பேன், அம்மா ஏன் எங்களுக்கு அப்படி நீங்கள் செஞ்சனீங்கன்ட்டு. அவருக்கு அது பதிலே இருக்காது. அவர் அதை நினைச்சு இப்போ கவலைப்படுவார் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை விமர்சிக்கிற உரிமை வந்து சாணக்கியனுக்கோ சுமந்திரனுக்கோ ஸ்ரீதரன் ஐயாவுக்கோ இவர்களெல்லாம் எங்கே இருந்தவர்? எங்களோட கஜேந்திரன் இருக்கிறார் தானே, அவர் வந்து 2009ஆம் ஆண்டு தமிழினம் அளிக்கப்படுகின்ற போது தேனிலவு கொண்டாடி கொண்டிருந்தவர் என்று சொல்லி ஒரு சில விடயங்களை சொல்லி கொண்டிருந்தார். எப்படி மனம் வந்தது? எப்படி மனம் வந்தது? நான் வந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் அந்த நேரத்தில் இருக்க அழுகிறேன். ஆனால் அழையலாது, அழுது சிங்கள நண்பர்கள் அடிப்பாங்க. ஆனால் தலைவர் இருக்கிறாரான்னு தெரிஞ்சவொடனே திருப்பியும் விசில் அடிக்கிறோம், திருப்பியும் அவங்களை திறந்து அடிக்கிறாங்க. அப்படித்தான் நாங்கள் இருந்து நடப்போம். எங்களாலையும் செய்யக்கூடிய ஒரு லிமிட் ஒன்று இருக்குது தானே. அந்த நேரம் ஏன் ஆயுதம் தாங்கி போராடியலை என்றால், இப்போ நீங்கள் அதை கேட்கக்கூடாது. நான் அந்த நேரத்தில் பாடசாலையில் இருக்கிற காலங்களில் 10 வயசு 12 வயசு 14 வயசுல ஆயுதம் ஏந்தி போராடியல. அது எந்த புல்லுருவி கேட்குதுண்டா அந்த நேரம் 22 வயசுல இருந்திருக்கு தானே. அது ஓடி போய் கொழும்புல நின்று போட்டு அதுக்கு பிறகு இப்போ போராட்டம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள்லாம் அழிஞ்சா பிறகு திருப்பி வந்திருந்து கேட்குது. என் ராமநாதன் அர்ச்சுனா போராட்டங்கள்ல இணையில்லை என்று எனக்கு இணையாத நினைச்சு கவலை தான். ஆனால் இதில் எனக்கு சரியான கவலையான விடயம் என்றால், யார் யார் பிள்ளையானையும் கருணாமானையும் விமர்சிக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு எச்சில கூட தன்னுடைய தலையில தாங்கிக் கொள்ள தகுதியுள்ள இல்லாதவர்கள் தான் பிள்ளையானையும் கருணாமானையும் விமர்சிக்கிறார்கள். என்ன கவலை என்றால், எனக்கு சொல்லப்பட்டது வந்து கருணாமான் அல்லது பிள்ளையார் 2 பேர்ல ஒரு ஆள் உன்னை போடுவினம் என்று. அங்கே இருந்து மட்டக்களப்பில் இருந்தும் கோல் வந்து நான் மட்டக்களப்பில் இருந்து கதைக்கிறோம் என்று அவருடைய அசன்ட் இருக்குதானே, இந்த அசன்ட்டோட கதைத்தார்கள். உனக்கு ஒரு நாள் கருணாமாண்ட கையாலேயோ அல்லது பிள்ளையானுடைய கையால தான் உனக்கு கடைசி காலம் இருக்குன்னு எனக்கு பேசினார்கள். அப்போது நான் பயப்படவில்லை, நான் ஒரு சீப்பாக தான் எடுத்துக்கொண்டேன் என்றால், நான் பயப்பட்டதாக வரலாறு இல்லை, வரலாறே இல்லை. யோசிச்சு பார்க்குறேன், ஸ்கூலில் அப்படியா? இல்லை. ஸ்கூல்லையும் மாடிப்பாடுதான். கேம்பஸுக்கு போய் பயந்துருந்தியாடா? ஆஹா இல்லை. சரி டாக்டரா வந்து இல்லை. சரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ்ஸா போய் யாருக்காவது பயந்தியா? இல்லை. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போயாவது வாய மூடி கொண்டிருந்தாப்பா, என்ன அடையாது. ஆனால் கருணாமான் பிள்ளையான் 2 பேரும் என்ன போடுவார்களோ சுடுவார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புல்லுருவியல் வந்து ஒரு நாளைக்கு சுடுமன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எந்த புல்லுருவியல் ஒரு காலத்தில் கருணாமானோட நின்றுட்டு இப்போ தமிழ் தேசியம் கதைச்சு கொண்டு பரங்கி இனத்தில் இருந்து வந்த சாணக்கியனோ அல்லது சுமந்திரன் எங்களுடைய தமிழ் இனத்தை காட்டி கொடுத்த அரசியல் ரீதியாக படுகொலை செய்த விபச்சாரம் செய்த சுமந்திரன் அவர்களோ அல்லது அவர்களோட நிற்கிற ஒட்டுக்குழுக்களோ அல்லது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனோ எந்த ஒரு ஒட்டுக்குழு சித்தார்த்தனோ எந்த ஒரு ஒட்டுக்குழுவும் நாளைக்கு இந்த வயிற்றுலையோ முதுகுல கத்தியை ஏற்றலாம். ஆனால் நான் நினைக்கல மட்டக்களப்பில் இருந்து கருணாமானும் பிள்ளையானும் என்ன போடுவாங்க. ஏனென்றா அவங்களுக்கு என்ன போட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அந்த நேரம் அந்த கோலை நான் பெருசாக கணக்கெடுக்கல. ஏனென்றால் அவர்களுக்கு என்னை போட வேண்டியதுக்குரிய எந்த தேவையும் இல்லை, என்னை சுடுவதற்குரிய எந்த தேவையும் இருக்கவில்லை. அதான் உண்மை. அவர்கள் ஏன் என்ன சுட வேணும்? நான் அவர்களுக்கு என்ன செய்த? நான்
கருணா அம்மானுக்கு நான் என்ன செய்தேன், பிள்ளையானுக்கு என்ன செய்தேன், மட்டக்களப்பில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்னது கூடாது செய்தேன், மட்டக்களப்பில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு, திருவோணமலையில் இருக்கிற மக்களுக்கு நான் என்ன கூடாது செய்தேனா, என்ன சுட வேணும், யாருக்கு என்ன சுட வேணும் என்றால் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கதிரை ஒன்றை வெற்றிடமாக்க வேண்டும் என்று தேவை இருக்கிற ஒட்டுக்குழுக்களில் இருக்கிறேன் தானே, சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், இந்த மாதிரியான குழுக்கள் தான் நாளைக்கு என்ன சுடலாமே ஒழிய, நான் நக்கையில் ஒரு காலத்தில் தலைவற்ற வழியில நின்று போராடின அவங்கள் கிழக்கு என்று சொல்லி அவர்கள் ஜோதிச்சு பிரிஞ்சு போனாங்கன்னு எனக்கு ஒரு பதில் சொன்னால் என்னால் கதைக்கல திருப்பி, அது அவர்களுடைய உரிமை. ஆனால் காட்டி கொடுத்துருக்க கூடாது. நீங்கள் கிழக்குக்கு தேவையானதை கேட்டு வேண்டியிருக்கணும் தலைவர்கிட்ட. வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகம் என்றதை நீங்கள் அப்படி விட்டு கொடுத்துருக்க கூடாதுன்றது என்னுடைய கொள்ளு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுத்தீங்களோ, உங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருந்ததோ, அல்லது காலங்காலமாக போராடி வந்த உங்களுக்கு திடீரென்று புது விடயங்களை அவர்கள் ஒரு சில பேர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, நீங்கள் பிரிஞ்சு போய் தனி புலிகள் அமைப்பு ஒன்றை உருவாக்குவோம் என்று யோசித்தீர்களோ, அல்லது கிழக்கு மக்கள் ஏன் வடக்கு மக்களுக்கு அடிபணியோணும் என்று யோசித்து அந்த முடிவுகள் எடுத்தீர்களோ, கருணாமானோ பிள்ளையானோ எனக்கு தெரியாது. ஆனால் காலத்தின் போக்கில் நீங்கள் செய்த பிள்ளைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. பிள்ளைகள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள், நான் நேரடியாக காணவில்லை, அதைகளையும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கருணாமானோ பிள்ளையானோ சுட்டு சாக போறதில்லை. ஆனால் இந்த வீடியோ எதற்காக சொல்றேன், உங்களுடைய அந்த மதிப்புக்கும் அந்த சொன்ன ஒரு வசனத்துக்கும், நீங்கள் இதுவரை காலமும் என்னுடைய தேசிய தலைவனோடு பெற்றுக் கொடுத்த வெற்றிகளுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஏனென்றால் அந்த வெற்றிகளால் தான் இந்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அதே நேரம் நீங்கள் காட்டி கொடுத்ததால தான் நாங்கள் செத்து போயிருக்கிறோம். உயிரோட கொலை செஞ்சிருக்கிறீர்கள். கவலையோடு தான் இந்த வீடியோ. உங்களோட எந்த கோபமும் இல்லை. நான் உங்களை பார்க்க போவதும் இல்லை, கதைக்க போவதும் இல்லை, உங்களோட சண்டை பிடிக்க போவதும் இல்லை. ஆனால் என்னுடைய தேசிய தலைவனோடு நீங்கள் இந்த நாட்கள் வரலாறுகளை நான் மதிக்கிறேன். ஏனென்றால் அது என்னுடைய தேசிய தலைவனுடைய ஒரு மூச்சாக நீங்கள் ஒரு காலத்தில் நின்றுக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு மனம் வாய்ந்த நன்றிகள் டாக்டர் அர்ச்சனா.